கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நாம ஏன் அவள் படைச்சு சாமி கும்பிடுறோம்னு தெரியுமா? தெரியலனா இந்த கதையை கேளுங்க. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. கிருஷ்ணருடைய நண்பர் குசேலர் என்கிற சுதாமா. 2 பேருமே சிறு வயதா இருக்கும்போது ஒரே குருகுலத்துல தான் படிச்சாங்க. ஒரு நாள் குருவோட மனைவி 2 பேருமே சாப்பிட குசேலர்கிட்ட அவள் கொடுத்தாங்க. அதுல பாதிய கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கணும்ல. ஆனா குசேலர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா? பூராத்தையும் தானே சாப்பிட்டு கிருஷ்ணருக்கு கொடுக்கல. கிருஷ்ணர் அதை நினைச்சு கவலையே படல. ஆனால் குருவோ ரொம்பவே கோவப்பட்டாரு. குசேலர் செஞ்சது மிகப்பெரிய பாவச் செயல் அப்படின்னு சொல்லிட்டு குசேலருக்கு சாபம் விடுறாரு. குசேலா, நீ வறுமையில் வாடுவாய் அப்படின்னு சொல்லிடுறாரு. இது முடிஞ்சு கொஞ்ச காலம் கழிச்சு குசேலருக்கு திருமணமானது. நிறைய குழந்தைகள் பிறக்குது. என்னடா கிடைக்கும்னு சந்தர்ப்பத்துக்காகவே காத்திருந்த விதி தன் வேலையை செய்ய தொடங்கிருச்சு. குரு சாபம் கொடுத்தாரு இல்லையா? அதுதான் குசேலரோட வாழ்க்கையில தாண்டவம் ஆடியது. குசேலருடைய வருமானம் அவரோட குடும்பத்துக்கு போதுமானதா இல்ல. நிறைய குழந்தைகள் என்பதால அவங்க உடுத்துவதற்கு உடை இல்ல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் சூழல் உருவானது. அப்போ குசேலரோட மனைவி குசேலர் கிட்ட ஒரு யோசனை சொன்னாங்க. திக்கற்றவங்களுக்கு தெய்வம்தான் துணைன்னு சொல்லுவாங்க. தெய்வம் போல உங்களுடைய நண்பர் கிருஷ்ணர் இருக்கார்ல, அவரை போய் பார்த்துட்டு ஏதாவது உதவி கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குசேலரும் கிருஷ்ணரை சந்திக்க கிளம்பிடுறாரு. அப்போ மனைவி, பல வருடங்களுக்கு பிறகு உங்க நண்பரை பார்க்க போறீங்க. கிருஷ்ணருக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இதோ இதுல கொஞ்சம் அவள் இருக்கு, கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. மனைவி கொடுத்த அவளை வாங்கிக்கிட்டு நண்பனை பார்க்க அட்சய திருதியை நாள்ல புறப்படுறாரு குசேலர். குசேலர் வந்திருக்காருன்னு கேட்ட கிருஷ்ணர் உடனே வாசலுக்கு ஓடோடி வந்து குசேலரை கட்டி தழுவி உள்ளே அழைச்சுக்கிட்டு போறாரு. கிருஷ்ணர், அண்ணி எப்படி இருக்காங்க சுதாமா? எனக்கு என்ன கொடுத்து அனுப்பினாங்க? இது என்ன மூட்டை அப்படின்னு கிருஷ்ணர் குசேலர் கையில இருந்த அவள் மூட்டைய வாங்கி பிரிச்சு அவளை ஆசையா எடுத்து சாப்பிடுறாரு. பாருங்க, அவர் சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டுல செல்வம் நிரம்பிருச்சு. அப்போ கிருஷ்ணரோட மனைவி உடனே வந்து, நீங்கள் சாப்பிட்டது போதும், எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணரை தடுத்தாங்க. என்ன குசேலா, என் பங்கு அவள் கிடைக்க எத்தனை வருட காலம் காத்திருக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சிரிக்கிறாரு. அதை பார்த்த குசேலரும் சிரிக்கிறாரு. அப்படியே குசேலர் தன்னோட வீட்டுக்கு திரும்பிடுறாரு. ஆனா உதவி கேட்கணும்னு வந்த கிருஷ்ணர்கிட்ட உதவியே கேட்காம திரும்புறோமேன்னு அவரு வருத்தப்படல. அவரோட அன்பே போதும்னு நினைச்சு மன நிறைவோட வீட்டுக்கு வர்றாரு. அங்க தன்னோட வீடு பொன்மயமா ஜொலிப்பதை பார்த்து பரவசம் அடைகிறாரு. எல்லாம் கிருஷ்ணரோட செயலே அப்படின்னு நினைச்சு மனம் நெகிழ்ந்து போறாரு. அன்போடும் நட்போடும் ஒரு பிடி அவள் கொடுத்ததை ஏற்று நண்பனின் வாழ்க்கையவே மாற்றி விட்டாரு பகவான் கிருஷ்ணர். அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி நாளன்னைக்கு எத்தனையோ பலகாரங்களை வச்சு வழிபட்டாலும் அவள் படைச்சு வழிபடுறாங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.